அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அருள் திரு ராமலிங்க சாமிகள் வள்ளல் பெருமான் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 103. எடுமேல் என தொண்டர் முடிமேல் மறுத்திடவும் இடைவழிதோறும் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல். முன்பு அப்பர் தன் தலைமேல் பெருமானின் திருவடிகளை பதிக்க வேண்டினார். உள்ளுருகி பலகால் வேண்டிய பின்னரே அப்படி பதிக்கப்பட்டார் என்பர். ஆனால் சுந்தரரோ படுத்திருக்கும் வேளையில் ஒரு பெரியவர் தாழ்பட்டு கொண்டிருந்தது. அதை சுந்தரர் எடுக்கும்படியாக சொல்லி வேறு பக்கம் படுத்தார். மறுபடியும் தன் மேல் தலைப்பட்டது. எழுந்து கடிந்து கொண்டபோது நம்மை அறியோ என்று கூறிவிட்டு அப்பெரியவர் மறைந்து விட்டார். அப்போதுதான் அப்பெரியவர் கடவுள் என உணர்வு பெற்றார் சுந்தரர். தன் அறியாமைக்காக வருந்தி மன்னிப்பு வேண்டி போற்றினார். இதுவும் பழைய கதையே. இதே போல நம் வள்ளல் பெருமானும் ஒற்றியில் உறங்கும்போது தலையில் ஒருவர் தாழ்பட்டது. விலக்கி வைத்தும் மறுபடியும் கால்பட்டது. யார் அது என்று வினா. தாள் நின்று தலைப்பட அவ்வளவு உரிமை இல்லையே என்று கூறி மறைந்தார். இவைகளின் மூலம் என்ன அறிகின்றோம் எனின், கடவுள் அருள் பாத உண்மையை நமக்கு வெளிப்படுத்தி இன்ப வாழ்வளிக்க அருள் பாலிக்கின்றார். நாம் மறந்தாலும் அவர் விட்டு போகின்றதாக இல்லையாம். மேற்படி திருவடி சேர்க்கை, அதில் இயங்கும் அருள் பதம் இணையாது இணைந்திருக்கும் இயல்பை உணர்த்தும் வதாம். புறத்தளவில் திருவடி தீட்சை பெற்று மகிழ்ந்திருத்தல் மட்டும் போதாது. அகத்தே நம் பதிபதம் அமைந்திருக்கும் இயல்பறிந்து அதன் துணை கொண்டு அருள் இன்ப பேறு பெறுதல் முறையாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். எடுமேல் என தொண்டர் முடிமேல் மறுத்திடவும் இடைவழிதோறும் பதம் என்ற 103 திருவடி புகழ்ச்சி பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. சமய குறவர்களின் நாள்களில் ஒருவரான சுந்தரர் ஒரு இடத்திலே உறங்குகிறார். உறங்குகிற போது அவர் தலைமேல் ஒருவருடைய கால் படுகிறது. வேறு பக்கமாக திரும்பி படுக்கிறார் சுந்தரர். மீண்டும் சுந்தரர் தலை மீது கால் படுகிறது. உடனே சுந்தரர் அங்க படுத்து இருக்கக்கூடிய பெரியவரை பார்த்து, பெரியவர் நம்மை அறியோ என்று கேட்கிறார். கேட்டுட்டு மறந்து போறார். அப்பதான் ஏக இறைவன் தனக்கு தலைமேல் திருவடி தீட்சை கொடுக்கிறார் என்கிற நிகழ்வை சொல்லக்கூடிய பாடல். அதே போல வள்ளல் பெருமானுக்கும் அவர் உறங்கும்போது தலையில் ஒருவர் தாழ்பட்டது, கைப்பட்டது. வள்ளல் பெருமானுடைய தலை மீது ஒரு கை படுகிறது. அப்ப கையும் படுகிறது,
கால் பட்டு யார் என்று வினாரா. தலைமையில ஒருத்தருடைய கால் திருவடி பாதம் படுகிறது. அப்போதுதான் ஏக இறைவன் என்கின்ற பேரை வள்ளல் பெருமானும் பெற்றிருக்கிறார் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல். அப்போ அந்த திருவடி செயற்கை அகத்திலே இயங்கும் அருள்பதம் இணையாது இணைந்திருக்கும் இயல்பை உணர்த்துவதா. புறத்தரவிலே திருவடி தீட்சையை பெற்று மகிழ்ந்திருத்தல் மட்டும் போதாது, அகத்தே நம் பதி பாதம் அமைந்திருக்கும் இயல்பறிந்து அதன் துணை கொண்டு அருள் இன்ப பேறு பெறுதல் முறையாகும். அதைத்தான் சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்றார். ஆகவே ஏக இறைவனோடு அருளோடு இருக்கணும். சொல்லுவாங்க இல்லையா பழமொழி, குட்டு பத்தாலும் மோந்தர கையால் குட்டுப்பட வேண்டும். அப்போ ஏக இறைவனை நாம் நினைக்க நினைக்க அந்த ஏக இறைவனாக மாற முடியும். ஏகன் அநேகன் என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார் திருவாசகத்தில், சிறுவாசகத்தில் பாடக்கூடிய அந்த பாடல். ஆகவே இதில் தான் வள்ளல் பெருமான் அழகாக அற்புதமாக பாடுறார். ஏடு மேல் எனை தொண்டர் முடிமேல் மறுத்திடவும் இடை வழிதோறும் பதம். ஏக இறைவனை நான் மறந்தாலும் கூட அந்த ஏக இறைவன் என்னை மறக்காமல் எனக்கு திருவடி தீட்சை கொடுத்து அக வாழ்க்கையிலே வாழ வைத்து மரணமில்லா பெருவாழ்வை அழைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்கிறான் இறைவன். நம்ம தெரிந்தோ தெரியாமலோ இந்த பூமிக்கு பிறந்துட்டோம், நிறைய உறவுகளோடு பழகிவிட்டோம். முந்தைய வாழ்க்கை ஒரு அற்புதமாய் இல்லாமல் கூட போயிருக்கலாம், அது வசந்த காலமாய் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் இப்போ வாழக்கூடிய வாழ்க்கை புற இனத்தவளால் புண்பட்டு திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று சரணாகதி நிலையிலே தனியாய் நிற்கும்போது இறைவனுடைய அக இன்பம் கிடைக்கும். ஏக இறைவன் இன்றி ஓர் அணவும் அசையாது. உண்மையான ஆன்மீக ஞானத்தை கொடுத்து மெய்ஞான விளக்கத்தை பெற்று திருவடி தீட்சை பெற்று வாழ்க்கையிலே இன்பமாக வாழக்கூடிய அந்த ஒரு பேரு நமக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். எப்படி அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகருக்கு ஏக இறைவன் அருள்பாலித்தாரோ, நம்மளுடைய திரு அருள் பிரகாச வள்ளலாருக்கு எப்படி ஒளி தேகத்தை கொடுத்தாரோ நம்மையும் நல்வழிப்படுத்துவார். அதனால தான் வள்ளல் பெருமானுடைய அந்த திருவருட்பா பாடலெல்லாம் படிக்க நமக்கு இன்பத்தை கொடுக்கிறது. அதில் அற்புதமாக அவருடைய திருவடி புகழ்ச்சியினுடைய 128 பாடல் நம்ம எடுத்து அதனுடைய விளக்கத்தை உணர்ந்து கொள்கிறோம். இன்னைக்கு 103வது பாடலை எடுத்து பேசுகிறோம் என்றால் என்ன அற்புதம் பெற்றேன், நான் பெற்ற பேரு, என் தாய் தந்தையை செய்த புண்ணியம், என் முன்னோர்கள் செய்த புண்ணியம், என்னை சுற்றி இருப்பவர்கள், நான் முதல்லலாம் அவங்கெல்லாம் எனக்கு ஏதோ துன்பம் செய்கிறாங்கன்னு நினச்சேன். இல்லை, என்னை பண்படுத்தி என்னை நிலைப்படுத்தி என்னை வாழ வைத்து உண்மையான அகநாவரணத்திற்கு போக வேண்டும் என்கிற ஒரு சக்தியே என்னை சுற்றி பழகியவர்கள், என்னோடு பழகியவர்கள் என்னை தயார்படுத்தி விட்டு இன்றைக்கு ஏக இறைவனை நினைக்கக்கூடிய அருள் பிரகாச வள்ளலாருடைய ஒரு மாணவனாக, குழந்தையாக, ஒரு தொண்டனாக என்னை மாற்றி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க,
கொல்லா நெறி குவளையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு தொட்டு வணங்கி, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆர் உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும், அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே நிந்தை நினது அருட்புகழை ஏம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலையில் சுத்த சிவ மார்க்கம் திகழ்த்தோங்கும் அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பாது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவா நினை பிரியாத நிலைமை வேண்டுவன என்று வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி, இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்க விட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.